பெண்கள்லாம் படிக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாம் அடுப்பங்கரையில மட்டும்தான் வேலைன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த காலத்திலேயே ஒருத்தர் அவரோட வைஃபை படிக்க வச்சிருக்காரு. அவருதான் ஜோதிராவ் ஃபியூலே. பெண்களுக்கு கல்வி கட்டாயம், பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு போராடுறவர். அவருக்கு 13 வயசு இருக்கும்போது 9 வயசான சாவித்ரி பாயை கல்யாணம் பண்றாங்க. சாவித்ரி பாய்க்கு படிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாதவங்க. இவங்களுக்கு ஜோதிராவ் படிக்க சொல்லி தராரு. அதோட நிறுத்தாம ஒரு முறையான டீச்சர் ட்ரைனிங்க்கு அனுப்புறாரு. உங்களுக்கு இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம சாவித்ரி பாய் தான். கணவரும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து 1848ல கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் ஸ்பெஷலா லோவர் காஸ்ட் கேர்ள்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்காம சாவித்ரி பாய் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க மேல சாணி கரைச்சி கொட்டுறது, செருப்பு தூக்கி போடுறதுன்னு நிறைய ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இதெல்லாம் கண்டுக்கல. நீ அடிக்கிறத அடின்னு அவங்க எக்ஸ்ட்ரா சாரி எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல மாத்திட்டு இருந்திருக்காங்க. இதோட அவங்க நிறுத்தல, குழந்தை திருமணத்தை எதிர்த்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் விடோஸ்க்கு ஒரு ஆசிரமம் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஆசிரமத்துல பிறந்த பிராமின் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து டாக்டர் ஆக்கியிருக்காங்க. ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி அன்பும் ஆதரவும் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1897ல புபோனிக் பிளாக் அப்படின்ற ஒரு நோய் ரொம்ப பரவி வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்களும் அவங்க பையனும் சேர்ந்து ஒரு கிளினிக்கை ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில அந்த இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கே வந்து இவங்க இறந்து போயிருக்காங்க. நம்ம படிக்கணும்ன்றதுக்காக நிறைய பேர் அப்போ நிறைய விதத்துல போராடி இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நல்லா படிக்கணும்.